அசையாமதான் கிடக்கு போ. என்ன குத்துது கமெண்ட்ஸ் இந்த கமெண்ட்ஸ் பரமா இருக்கும். ஏய், இன்னைக்கு அவன் தாண்டா ஒரு பெரிய வேலையை பார்த்து விட்டுட்டான். அது என்ன கொத்து புரட்டவாளா இந்த கொத்துறீங்க? கொஞ்சம் தவறி விழுந்தனால அவரோட புத்திர வாக்கியமே காணாம போயிருச்சு, கரைஞ்சிருச்சு. சுத்தமான மனுஷன் ஒரு ஒயிட், ஆனா ரொம்ப இன்னசென்ட். அப்பாவி எனக்கு அவர் பார்க்கும் போதெல்லாம் தோணும், என்னடா எப்படி ஒரு புள்ளையே பெற்றி இவங்க அப்பா அம்மா இந்த உலகத்துல விட்டுட்டாங்கல்ல, இந்த மனுஷன் எப்படி இங்க பொழைக்க போறாரு அப்படின்னு தான் தோணும். ஆனா ஒண்ணு சொல்றேங்க, இந்த கலிகாலத்துல அந்த மாதிரி மனுஷன் இருக்கிறதுனாலதான் இன்னும் மழை பெய்யுது. அந்த மழையில தான் நம்ம எல்லாம் செழிச்சிட்டு இருக்கோம். What is this? கண்டிப்பா தனுஷ் அவர்கள் நம்ம டிடிஎஃப் தலைவரை பற்றி தான் பேசினாரா, இல்ல வேற யாரையோ பேசணும்? இல்ல கண்டிப்பா எடிட் தான். எனக்கு பேர் ஆடியோ லன்ச்ல யாரையோ பற்றி பேசுவார், டைரக்டரா பேசுவாரு. அதை கட் பண்ணி நம்ம பசங்க வந்து இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, நீங்க வந்து தவறாக எடுத்துக்கலாம். இருந்தாலும் பக்காவான டீட்டுங்க, மிரட்டி விட்டீங்க போங்க. இந்த வீடியோ கமெண்ட் பார்க்க மாட்டேன்னா நெக்ஸ்ட் வீடியோ போவோம். கேஸ்லாம் ஒன்னு சொல்றது இல்லாம நீ எனக்கும் பேர் வாங்கி கொடுப்பா. அந்த பேரா கோடில ஒருத்தவங்க சில விஷயங்களை பண்ண மாட்டோம். அதுல வந்து பசங்களுக்குள்ள முத்தம் கொடுத்துக்கிறோம். முடியல. பிரியமானவளே, ஒரே வருஷம் எனக்கு பொண்டாட்டியாரு உன் குடும்ப கஷ்டத்தெல்லாம் நான் சரி பண்ணிடுறேன்னு சொன்னா. அதுக்கு நீ என்ன சொன்ன? பட் அந்த டீலிங் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, ஒத்துக்கிட்டேன். என்னாச்சு? இந்த படம் பார்க்கும் போதெல்லாம் எனக்கு இதே எனக்கு தான் வரும். அவ்வளோ படத்தோட பாதியில வந்து சிம்மன் பிரித்து போயிடுவாங்க. அப்போ வந்து விஜய் அவர்களே கேட்பாங்க, நாங்க ஒன்னா சேர்ந்து வாழ்வோம். அப்போ சொல்லும் போது இல்லைங்க, ஒரு வருஷம் தான் அக்ரிமெண்ட் போட்டோம், நம்ம இந்த மாதிரி பிரித்து சேர்ந்து வாழ முடியாது, அது எனக்கு அப்படி சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க. இந்த முன்னாடியே தெரியுதுல, அப்புறம் எதுக்கு ஒரு வருஷம் நீ அக்ரிமெண்ட் போடணும் அப்படின்னு கேட்க தோணும். கேட்டால் நம்ம வந்து அந்த மாதிரி ஆயிடுவோம். அதனால அதை கேட்கக்கூடாது. நெக்ஸ்ட் வீடியோ போவோம். பையன் நல்ல பையனா இருந்தா பொண்ணு சரியான வாயாடியா இருக்கு, குடும்பத்தை பிரிக்க பார்க்குது. பொண்ணு நல்ல பொண்ணா இருந்தா பையன் சரியான சைக்கோ கம்மாட்டியா இருக்கான். என்ன மாதிரி வாழ்க்கடா இது? அதானே கரெக்டு தாங்க. இது யார் யாருக்கு தலையில என்ன எழுதியிருக்கோ அதான் ப்ரோ நடக்கும். நம்ம தலையில என்ன இருக்கு? நம்ம தலையில முடி இருக்கும்னே நம்ம தலையில எழுதலாம். அப்புறம் எப்படி வாழ்க்கை இருக்கும்? எதுவுமே இருக்காது. நினைச்சேன் திருந்த மாட்டேன்ல, வருந்த மாட்டேன்ல, செஞ்ச தப்ப கொஞ்சோண்டு உணர்வேன், உன்னை தூக்கி ஜெயில போலாம் நினைச்ச ஆரம்பிச்ச இடத்துல வந்து நிக்கிறியடா. எங்க அந்த வீடியோ போனா போயிடுச்சு. கதையா கண்ணு ரெண்டு கலக்குதா, நீ ஏன் தொடச்சுக்கோ. நம்மளால சிரிக்கலாம்னு வந்தாப்புல தலைவர். ஆனா அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க, நம்மளை கண் கலங்க வச்சுட்டாங்க. கண் கலங்க வைத்த பதிவு தலைவரை. நல்லா இருங்க ரெண்டு பேரும். கேஸ் ஃப்ரை பேச்சு ஏங்க அது பொம்மை இல்லையா? நான் பொம்மைன்னு நினைச்சேங்க ரொம்ப நேரமா. தலையில ஒரு பக்கமா இருந்துச்சா? அப்பா என்ன இது, என்ன ஒரு புத்திசாலித்தனம், டெக்னாலஜியா. BJS2 தமிழ் மார்வல் ஃபேன்ஸ். ஏண்டா இந்த படத்துக்கு நானே வாய்ஸ் கொடுத்துட்டா என்னடா பண்ணுவீங்க? வாயெல்லாம் சுத்தமா தான்டா இருக்கு, வாயெல்லாம் சுத்தமா தான் இருக்கு. தலைவரே தயவு செய்து வேணாம், தலைவரே நோ தலைவரே தயவு செய்து இந்த மாதிரி தயவு செய்து பண்ணிடாதீங்க. ஏன்னா என் கேம் வந்து அங்கே ஒரு ஹைப்போட தேட்டருக்கு போய் பார்த்தா தலைவர் வாய்ஸ் ஏற்றுக்கவே முடியல. அந்த படத்தை நான் கிட்டத்தட்ட ஒரு 50 தடவை பார்க்க வேண்டியது, ஆனால் பார்க்கல. காரணம் என்ன? தலைவரே இந்த மாதிரி தகவல் மட்டும் பண்ணிடாதீங்க. உண்மையில யாருக்குமே பிடிக்கல அந்த விஜய் சார். தலைவரோட வாய்ஸ் எப்பயுமே நல்லா, அவரோட படத்துக்கு ஓகே நல்லா இருக்கும். ஆனால் இவ்வளோ நாள் ஒரு வாய்ஸ் நம்ம கேட்டு பழகிட்டு திடீர்னு ஒரு வாய்ஸை மாற்றி அந்த வாய்ஸ் செட் ஆகாமல் போகும்போது அந்த வேதனை இருக்கே, அந்த வேதனை அயன்மேன்னா அவர் தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே போவோம்.
நல்ல சாவு வருமா? செத்தா குளிப்பாட்ட தண்ணி கிடைக்குமாடா? குழந்தை வண்டி கிடைக்குமாடா? அறிந்திருந்து தாக்கும் காதலியங்க மாதிரி தலைவன் மறந்து அந்த அந்த பறவைய சாப்பிட பார்த்துருக்காப்புல நம்ம ஆள் பற்றி விட்டார். குட் ஜாப் ப்ரோ. போனா என் வீட்டுக்கு வர்றேன். சின்ன பையன். ஆமா தங்கப்புல கடைக்கு போயிட்டு வாடா ஆஃப்டர் கம்மிங். சனியனே ஏட்டா இவ்வளோ நேரம்? கரெக்ட் வா. சொல்ல முடியாம பாசத்தோட கடைக்கு போயிட்டு வர சொன்னாங்களே தங்கமே எல்லாம் சொன்னாங்க. திரும்பி வரும்போது சனியனே சொன்னான். இது 100% இல்லை, 98, 99 இல்லை, 110% எல்லாருமே அனுபவிச்சிருப்பீங்க இந்த மாதிரி ஒரு இதை. இன்னொரு இதெல்லாம் பண்ணுவாங்க. காசை கொடுத்து மிச்ச காசை நீ எடுத்துக்க சொல்லுவாங்க. சாமியை வாங்கிட்டு மிச்ச காசை நீ எடுத்துக்க சொல்லுவாங்க. நம்ம போய் கடைக்கு போய் சாமியை வந்து அந்த முழுக்க அந்த காசை கொடுத்த காசோட எக்ஸ்ட்ரா தான் வருமே தவிர எப்பவுமே குறைஞ்சி வராது. நம்மளும் ஒரு 5 ரூபா 10 ரூபா கிடைக்கும் ஆட்டையை போட்டு வாங்கி சாப்பிடலான்னு பார்த்தா அந்த இவ்வளோ 2 கை நிறைய மண்ணள்ளி அந்த கண்ணை போட்டுருவாங்க. ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்கு. என்ன சிரிக்கிறேன்னு பார்த்தியா? தள்ளி விட்டதே நான் தான். என் கூட இந்த ரீல்ஸா அப்படிங்கிற மாதிரி புழிஞ்சு புட்டியே உள்ளார ஓடி வந்து உறைஞ்சு புட்டியே கண்ணால. இது காலங்காலமா இப்படி ஒரு பிரச்சனை ஓடுது. ஒரு கருப்பான பையன் ஒரு வெள்ளையா இருக்கிற பொண்ணை கல்யாணம் லவ் பண்ணா அது இல்லை யாருக்குமே ஏத்துக்கிற முடியல. அந்த மனப்பான்மை யாருக்குமே இல்லையே. கருப்பு கலர் வெள்ளையா கலர் தானே. இது புரியவே இல்லைங்க. கருப்பானவங்க என் வெள்ளையானவங்க கல்யாணம் லவ் பண்ணவே கூடாதா? இல்லை வெள்ளையா இருக்கிற பொண்ணு கருப்பான ஒரு பையனை லவ் பண்ணவே கூடாதா? இன்னொன்று பிளட்ஸ்லாம் போடுவாங்க. ஒரு பையன் ரைட்டாக கருப்பாக இருப்பான், ஒன்றும் வெளியாக இருக்கும். அப்புறம் நம்ம காதலோட பேசிட்டு போவாங்க. கிளியை வளர்த்து பூனை கையில் கொடுத்துட்ருக்காங்க, அவன் மாப்பிள்ளையா கிடைக்கல அப்படிலாம் பேசுவாங்க. அது வந்து ரொம்பவே காண்டா இருக்கும். அந்த மனப்பான்மையில் மாறணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் மாறணும், நானும் மாறணும். இருந்தாலும் அதை பார்க்கும்போது கொஞ்சம் இவ்வளோ நேரம் நல்லா பேசுனீரா? இல்லை தவறு தான் அது. அதெல்லாம் பார்க்கக்கூடாதுங்க. அவர் நம்மளும் அந்த ரேசிசத்தில் கலந்து ஊறிடுவோம். அந்த இதுதான் நம்மகிட்ட இல்லை. அதுவும் வந்துச்சுன்னா பேஸ்ன்னு இருக்கும். மை ஃப்ரெண்ட் லிசன் ஸ்கில். ஹலோ 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 நான் ஆசீர்வாத் குழுங்க. யாரு? ஆசீர்வாத் குழுங்கண்ணா. ரொம்ப நல்லா இருங்க, லைஃப் ரொம்ப நல்லா இருங்க. புரியலங்க. ஆசீர்வாதம் தானே கேட்டீங்க? ஆசீர்வாத் குழுல இருந்து பேசுறேங்கண்ணா. இது வீடியோ நான் ஏற்கனவே பார்த்துட்டேன். இடையில திரும்ப ஆனால் ஆசீர்வாதம் கொடுங்க. அவர் கேட்டது அப்படிதான் இருக்கு. ஆனால் ஆசீர்வாதம் கொடுங்க எல்லாம் அதுக்கு வருவா அப்படின்னா சொல்ல முடியும். ஆசீர்வாதம் குழு பிரிச்சு இப்படி பேசுனா என்ன எப்படி போகிறது தெரியும் எங்களுக்குலாம். நாங்களாம் பச்சை மஞ்சள். அந்த அப்பா எங்க அனுப்பாது? என்னடா அது என்னடா பண்ணிட்டு இருக்க? அது எதிரே கூட இன்னொரு மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாது. 2 பேரும் பாருங்க பாரு. வைரஸ் கொலவெறி. என்ன எழவி அது? ஸ்ட்ரைட்டா கொண்டு போய் சைக்கிள் அங்கேயே பார்க் பண்றீங்களே தொழிலே. சைக்கிளை போட்டு ஓடிட்டாங்க 2 பேரும். கொடுமைன்னு அங்கே போனால் அங்கே 2 கொடுமை வந்து திங்குன்னு ஆடுங்கிற மாதிரி இருக்கு. பாவங்க. பல இடங்கள்ல நமக்கு இந்த மாதிரி ஆள் இல்லையேன்னு ஒரு பாரத்தை இறக்குனா அங்கே ஒரு சொல்ல விவரிக்க வார்த்தை இல்லாத ஒரு வழி அது. திஸ் ஹீரோயின்ஸ் ஆர் ஓகே ஓகே ஓகே. பட் திஸ் சில ரீல்ஸ்லாம் பார்த்துட்டு அப்படியே நமக்கு பேசவே வராது. பார்த்துட்டு அப்படியே நம்ம ஒன்று சிரிச்சுட்டே இருப்போம் சில ரீல்ஸை பார்த்தோம்னா. இந்த மாதிரி ஒரு ரீல்ஸ் தான்.
In 10 seconds. Who is unmarried? கண்டுபிடிப்போம்ல 4 வரைக்கும் கல்யாணம் பண்ணி தான் இருக்கு. You. யூ என்ன முட்டுங்க. உங்களோட உடம்புக்கு என்ன பண்ணுது? நீ யாராவது பைக்ல ஜோடியா போனா வயிறு எரியுதுங்க, என்னன்னே தெரியல. ஆமா, என்னங்க மீன் கிரியேட்டது என் மனசுல பாரத்தை அப்படியே சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ப்ரோ ஜோசியமா தெரியுமா ப்ரோ உனக்கு? யாராவது ஜோடியமா எனக்கு அப்படிதான் எரியும். தெரியும்னா நம்ம எப்படி இந்த மாதிரி போறது அப்படிங்கிற ஒரு தப்பான நோக்கத்தில் எரியாது. நெக்ஸ்ட் வீடியோ விசேஷ வீட்டில் தம்பி கண்டிப்பா நீங்க சாப்பிட்டு தான் போகணும். டேய் நான் வந்ததே அதுக்கு தான்டா. அதான் நம்ம கல்யாணத்தை பார்த்து மணமக்களை வாழ்த்துட்டு வந்தோம். நம்மளே சாப்பிட்றதுக்கு வந்து பந்தி எங்க இருக்கா ரொம்ப பேசாமங்கிற மாதிரி தான் இருக்கும். சில பேர்லாம் தம்பி எப்போ கல்யாணம் அவர்கிட்ட சொல்ல முடியுமா? உங்க பொண்ணை கொடுங்க நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சொல்ல முடியாது. மீ டு டூ ஏஎம் ரெடி ஓல்டு. சரி இங்க உள்ள இருக்கிறது என்ன கரையா? தோச்சனி போறதுக்கு பிரச்சனை வந்த உடனே விட்டுட்டு ஓடணும்னு நினைச்சிருந்தா அவங்க பண்ணதெல்லாம் காதலே கிடையாது. தைரியமா வீடேறி வந்து கேட்டு முறைப்படி கல்யாணம் பண்ணாலும் சரி, இல்ல அது சரியா வராது வா எங்கேயாவது போயிடலான்னு வந்து கூட்டிட்டு போனாலும் சரி, நான் எல்லாத்துக்கும் ரெடி தான். ஏன்னா நானும் உண்மையாதான் லவ் பண்றேன். பல ஆண்மகளின் இரவு 2 மணி இந்த மாதிரி தான் போகும்னு நினைக்கிறேன். பழைய செட்ஸ்லாம் பார்த்துட்டு கண் கலக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் சொல்லலாம் பல செட்ஸ்லாம் பார்த்தா சிரிக்க தான் தோணும், சிரிப்பு தான் வரும். ஆனால் யாருக்குமே அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம அழுக தான் செய்வோம். மீமுக்காக சொல்லிக்கலாம் நான் சிரிப்பேன். செட்ஸை பார்த்து அனுப்புகிற மெசேஜை பார்த்து எனக்கு இப்போ சிரிப்பு வரும். வாய்ப்புகளே இல்லை. அழுகு கண்ணீர் கம்பளையமாக தான் கிடப்பாங்க. உங்கள் தலைவாணிகிட்ட போய் கேளுங்க நீங்கள் எத்தனை நாள் நைட்டு அழுதுங்கன்னு. ஸோ மக்களே வழக்கம் போல் கேமரா என்னோட வேலையை காட்டிடுச்சு, ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே மக்களே அவ்வளோ அந்த வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பல அற்புதமான வீடியோக்கள் பக்கம் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. அப்புறம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். ஓகே மக்களே வீடியோ முடிச்சுக்கிறோம். பை பை டாட்டா. வேறு ஏதாவது சொல்லணும்னா கமெண்ட் சொல்லுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது. நீங்கள் பண்ண ரீல்ஸை வந்து நான் பார்த்து ரியாக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களோட ரீல்ஸை வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு அனுப்பிவிடுங்க. அதுக்கு ஒரு ரியாக்ஷன் வீடியோ பண்ணுவோம். ஓகே அவ்வளோதான். அப்புறம் விருப்பம்னா ஃபாலோ பண்ணிக்கிறேங்க. அப்புறம் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாட்டா பாய் பார்ப்போம்.